மாவட்டங்களிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் என்று படைப்பணியில் இருந்த யுவகுமார் என்ற ஒரு இளைஞரின் வீடு அது வீட்டினுடைய புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லி இடிக்கப்பட்டு அதன் பின்னர் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயதை மனதில் கொண்டு நாங்கள் அனைவரும் இன்று ஆர்டிஓ தூத்துக்குடி குடியாத்தம் அவர்கள் அலுவலகத்திற்கு நேரில் சென்று அவரிடம் மனு வழங்கி படை வீரர்களுடைய மன உளைச்சலை தடுக்கும் நடவடிக்கையில் படை வீரர்களுக்கு நலன் பயக்கும் விதத்தில் உடனடியாக 3 சென்ட் நிலமும் அவருடைய தகப்பனார் பெயர் உள்ள நிலத்திற்கு வந்து ஒரு வழித்தடமும் வழங்க வேண்டும் என்றும் குடிசை மாற்று வாரியமும் மற்றும் வேறு வாரியங்களிலிருந்து ஒரு வீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். ஆர்டிஓ சுபலட்சுமி அவர்கள் குடியாத்தம் ஆர்டிஓ அவர்கள் மிகவும் பாசிட்டிவாக கணிப்பதாகவும் உடனடியாக உதவி செய்வதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதன் சார்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நான் லெப்டினன்ட் கர்னல் நாகராஜனுங்க. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் மற்றும் பெஞ்ச் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மென் ஃபார் ஜஸ்டிஸ் என்ற அமைப்புகளை வைத்து கொண்டு இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு படை வீரர்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை வந்து அமைதியான முறையிலும் உரிய அதிகாரிகளை அணுகி உரிய முறையில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக முடித்துவதற்காக எங்கள் அமைப்பு பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் எங்களுடைய பங்களிப்பு. அதற்காகத்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் திருப்பூர் மாவட்டத்தில். என்னென்ன கேட்டிருக்கீங்க நீங்க கேட்டுக்கிட்டு வந்து முக்கியமான 3 என்ன சார் வந்து கோர்ட்டில் கேஸு, கோர்ட்டு டைரக்ஷனு, அதுக்கப்புறம் ஆர்டிஓ ஆக்ஷனு இதுதான் வந்து இங்கே நடைபெற்றது. அதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பலை. இதில் இந்த நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டது ஒரு படை வீரர், படைப்பணியில் 7 வருடமே முடிந்திருக்கின்ற ஒரு மனிதனுடைய மன உளைச்சல். அதை சரி செய்யும் விதமாக அவருக்கு என்ன பண்ணுனா ரெமெடி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 சென்ட் நிலம் அவங்களுக்கு அரசு ஆவணங்களில் அரசு விதிகளில் இருக்குது. அதை கொடுக்குறாங்க. அதை கொடுக்குற கேட்டுக்கிறோம். அவங்க அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க அப்பா ஒரு விவசாயி, குறு விவசாயி. அந்த விவசாயியோட நிலத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற விஷயமும் அந்த படை வீரரோட மனநலை பாதிக்கும். அவர் பார்டரில் பணி செய்யும் போது அந்த பிரச்சனை இருக்குங்கிறதுனால அதையும் நாங்கள் கேட்டோம். அதுக்கும் ஆர்டிஓமா உடனடியாக அந்த மேப்பை எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சார் இது வந்து நாங்கள் பண்ணித்தர முடியும், நான் உடனே அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறேன். ஏன்னா அது அவங்களோட பட்ட நிலம் இருக்குது, ஆனால் சுற்றி வேற ஒருத்தர் நிலம், அதுக்கு வந்து வழித்தடம் வேணும். அது ஈஸ்ட்மென்ட் ரைட்டு எல்லா ரைட்டும் இருக்குது. எந்த விதியின் அடிப்படையிலையும் அவங்க செஞ்சு தர்றேன்னு அப்படி சொல்லியிருக்காங்க, உறுதி கொடுத்துருக்காங்க. வீடு இடிக்கப்பட்டதுனால அவருடைய குடும்பம் என்று வீடு இல்லாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை சொல்கிறாங்க, அவங்க ஃபேமிலியே சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் வீட்டு வசதி வாரியம் மற்றும் ஏதாவது ஒரு வாரியத்திலிருந்து எந்த வேலூர் மாவட்டத்தில் எந்த ஸ்கீமில் ஒரு வீடு வழங்க முடியுமோ அதற்கான விஷயங்களை அணுகி வழங்குங்க. அதில் ஏதாவது பணம் கட்டணும், ஏன்னா பணம் இல்லாமல் ஒரு ஸ்கீம் வராது வீட்டு வசதி ஸ்கீமில். அப்படி ஏதாவது ஒரு சிறு தொகை கட்ட வேணுமோ அதையும் கூட நாங்கள் படை வீரர்கிட்ட சொல்லி கட்ட சொல்கிறோம். இல்லைன்னா அது என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அந்த வீட்டையும் ஏற்படுத்தி கொடுத்தா அவருடைய மனம் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற 3 கோரிக்கை வச்சோம். 3 பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான். இதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நன்றி சார்.